என் பேர் ஞானசேகரன். புதுக்கோட்டை நரிமேட்டில் தான் போயிருக்கிறேன். நான் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக மேட்ரிமோனியில் இந்த பாண்டிச்சேரியை சேர்ந்த ஹேமமாலினிங்கிற பொண்ணை கான்டாக்ட் பண்ணேன். அவங்களும் என்னை கான்டாக்ட் பண்ணாங்க. 2 பேருக்கும் பிடிச்சிருந்துச்சு. 2 பேரும் பழகி மேரேஜ் பண்ணிக்காக 1.5 வருஷம் ஒன்றா குடியிருந்தோம். என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னே சொல்லி கூட இருந்தோம் அப்படிங்க. ஆனால் இப்போ கொஞ்ச நாள் என் கூட இருந்துக்கிட்டு இருக்கும்போதே அமெரிக்காவில் ஒருத்தரை மேட்ரிமோனியில் கான்டாக்ட் பண்ணி அவரு கூடயும் பழகிட்டு இருந்தா அப்படி. ஆனால் அவர் என்கிட்ட அவர் உறவினர் எனக்கு அமெரிக்காவில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி என்னை ஏமாத்தினா அப்படி. இப்போ நாளாக தான் தெரிஞ்சது அவரும் மேட்ரிமோனியில் வந்தவர், இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிறதுக்காக அவரும் மேட்ரிமோனியில் வந்தவர்னு பின்னாடி தான் தெரிஞ்சுது. அது ஒரு நாள் அவன் மொபைல் எடுத்து செக் பண்ணும்போது அவர் இவளை அமெரிக்கா அழைக்கிறதுக்காக விசாலாம் போடுறதுக்கு வந்துட்டாரு. அந்த ஸ்டேஜில் தான் எனக்கு தெரியும். அதே டைமில் எனக்கு அவன் மொபைலை செக் பண்ணும்போது பழைய ஆளுகளும் நிறைய பேருக்கு கூட இந்த மாதிரி ஏமாத்திருக்கிறாங்க விஷயங்கள்லாம் தெரிய வந்ததுங்க. அதெல்லாம் கம்ப்ளைண்ட்டில் டீட்டெயிலாக எழுதி கொடுத்துருக்குறேன், ஆதாரமாக கொடுத்துருக்குறேன். இப்போ இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு மெயின் நோக்கம் என்ன மாரி மேற்கொண்டு மனிதர்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது, ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த புகாரை கொடுக்குறேங்க. இந்த லேடி எத்தனை பேரோட தொடர்புல இருந்தாங்க? நீங்க எவ்வளவு பணத்தை இழந்தீங்க? என்னென்ன நான் பணமாக கொடுக்கலைங்க, கேஷாக கொடுக்கல. பட் அவ கூட இருந்த வரைக்கும் எனக்கு ஒரு 3 லட்ச ரூபா லாஸு. என் கூட இருக்கும்போது ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாச்சியார் உணவகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணவகம் நடத்தினோம். அது சம்பந்தமா எனக்கு ஒரு 70 இங்கே திலகர் திடலில் அது சம்பந்தமா எனக்கு ஒரு 70,000 ரூபா நஷ்டம். அதெல்லாம் நான் தான் முதலீடு பண்ணேன். மேலே கேஷாக ஒன்றும் கொடுக்கலைங்க, சும்மா 2 ரூபா 3 ரூபா அப்பப்போ வாங்குவாங்க. அதான். அந்த லேடி எங்க இருக்காங்க? பாண்டிச்சேரியில் தன் பையன் வீட்டுக்கு போயிருக்கு அப்படி. இந்த நாச்சியார் உணவு நடத்துறது ஒரு இல்லை, ஒருத்தர் அமௌண்ட் இழந்திருக்காரு. அவர் ஏற்கனவே 2018 பாண்டிச்சேரியில் வில்லியனூர் மகளிர் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அதுக்கு ஆதாரம் நான் நினைச்சிருக்கிறேன். உங்களோட ஆதாரத்தை கருக்கடைப்பு அதான் அது ஏற்கனவே ஒருத்தர் கூட பழகி இருந்தா அப்படிங்க. என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் திருப்பி அந்த ஆள் கூட கான்டாக்ட் பண்ணி அவங்க சாட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டீட்டெயில்ஸ் எனக்கு கிடைச்சது. உங்க பழக்கத்துல எதுவும் குழந்தை இல்லைங்க, எனக்கு இல்லை, ஒன்றும் இல்லைங்க. அவர் பேர் பிரேம்குமார்னு. அவர் சொந்த ஊர் இங்கே ஆலங்குடி தான். அவரு இவளை நம்பி அமெரிக்காவில் இருந்துகிட்டே எங்க ஆலங்குடியில் ஒரு சின்ன வீடு கட்டுறதுக்கு பொறுப்பு கொடுத்திருந்தாரு. அதுக்காக தான் இங்க புதுக்கோட்டை தனியா இருந்தா. அவளுக்கு துணைக்கு என்னையும் கூப்பிட்டுட்டு நம்ம இங்கேயே செட்டில் ஆகலாம்னு சொல்லி இங்க இருந்தோம். உங்களுக்கு என்ன சொல்லிச்சு? இல்ல, வேற யாரும் இனி மக்கள் வேற யாரும் பாதிக்கப்படக்கூடாது, ஏமாறக்கூடாது. இவ இதே வேலையா இருக்கிறா. அதான், வேற ஒண்ணு. இது வரைக்கும் குறைஞ்சது ஒரு 7-8 பேர் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச ஆதாரமே ஒரு 4 ஆதாரம் இணைச்சிருக்கிறேன். இது எல்லாமே மேட்ரிமோனியில் வந்தது. மேற்கொண்டு லோக்கல்லையும் ஒரு 3-4 பேர் ஏமாத்திருக்கிறேன் அப்படி. என் பேர் ஞானசேகரன். என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பிரைவேட் கம்பெனில தான் வேலை செஞ்சேங்க, ரிட்டையர் ஆகிட்டேன். இப்போ ஷேர் மார்க்கெட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.